Dear friends, welcome. So last video வந்து என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் ஃப்ளாட் பெல்ட் ட்ரை வந்து நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஃப்ளாட் பெல்ட் ட்ரை. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து என்னென்னா டிசைன் எ பெல்ட் ட்ரைவ் டு டிரான்ஸ்மிட் 22 கிலோவாட் அட் 740 RPM டு அன் அலுமினியம் ரோலிங் மிஷின். ஸோ அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அலுமினியம் ரோலிங் மிஷின் அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ரேஷியோ பீயிங் 3, அதாவது ஸ்பீட் ரேஷியோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. த சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி புள்ளிஸ் வந்தோம்னா 3 மீட்டர் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் ஆஃப் தி ரோலிங் மிஷின் புள்ளி வந்தோம்னா 1.2 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வந்தோம்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து டிசைன் ப்ரொசீஜர் வந்து பார்த்துருந்தோம். இன்கேஸ் நீங்கள் டிசைன் ப்ரொசீஜர் பார்க்கலன்னா டிசைன் ப்ரொசீஜர் வந்து பார்த்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ பவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா பவர் வந்து கொடுத்துருக்காங்க 22 கிலோவாட். சரி, பவர் வந்து 22 கிலோவாட். அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பீட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்மால் n இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி n இஸ் ஈக்குவல் டு 740 RPM. நெக்ஸ்ட் வந்துன்னா ஸ்பீட் ரேஷியோ ஐயோட வேல்யூ வந்துன்னா 3ன்றது சொல்லியிருக்காங்க. சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி புள்ளி வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 3 மீட்டர் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா டயாமீட்டர் ஆஃப் தி ரோலிங் மிஷின் புள்ளி. ஸோ டயாமீட்டர் ஆஃப் தி ரோலிங் மிஷின் புள்ளி அப்படின்றது வந்துன்னா டயாமீட்டர் ஆஃப் தி லார்ஜர் புள்ளி. ஓகே, ஜென்ரலாக வந்துன்னா ஸ்மாலர் புள்ளி தான் வந்துன்னா இட் இஸ் கனெக்டட் டு ஸ்மாலர் புள்ளி ஆர் பினியன் வந்துன்னா இட் இஸ் கனெக்டட் டு தி மோட்டர். ஓகே, லார்ஜர் புள்ளி வந்துன்னா இட் இஸ் கனெக்டட் டு தி அப்ளிகேஷன். ஸோ டயாமீட்டர் ஆஃப் தி லார்ஜர் புள்ளி வந்துன்னா 1.2 மீட்டர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ கேபிட்டல் டியோட வேல்யூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா ஸ்பீட் ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ ஸ்பீட் ரேஷியோ I is equal to ஸ்மால் n பை கேபிட்டல் N ஈக்குவல் டு கேபிட்டல் D பை ஸ்மால் டி. சரியா? ஸோ இதில் வந்து நமக்கு வந்து கேபிட்டல் என்னோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ I is equal to கேபிட்டல் D பை ஸ்மால் டி. கேபிட்டல் D அப்படின்றது வந்துன்னா டயாமீட்டர் ஆஃப் தி லார்ஜர் புள்ளி. ஸ்மால் டி அப்படின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி லார்ஜர் புள்ளி. கேபிட்டல் டி அப்படின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி லார்ஜர் புள்ளி. ஸ்மால் டின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் ஸ்மாலர் புள்ளி. சரியா? நமக்கு வந்து ஐயோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ரேஷியோ ஐயோட வேல்யூ 3ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருந்து டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 1.2 டிவைட் பை 3 போடும்போது டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி வந்துன்னா 0.4 மீட்டர். ஸோ இங்கே வந்து எல்லாமே மோஸ்ட்லி மீட்டரில் தான் வந்து நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன கால்குலேட் பண்ணிக்கிறோம்னா டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பெல்ட் ஸ்பீட் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ பெல்ட் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு V is equal to pi into D into N by 60. ஸோ Dன்றது வந்து டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி. அதுக்கப்புறம் வந்தோம்னா கேபிட்டல் ஸ்மால் என்னன்றது வந்துன்னா டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்பீட் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி. ஓகே, ஸ்மால் டி அப்படின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி. ஸ்மால் என்னன்றதுனா ஸ்பீட் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி. அப்போ பை இன்ட்டு 0.4 இன்ட்டு 720 டிவைட் பை 60 போட்டோம்னா நமக்கு வந்து என்ன கிடைச்சிரும்? பெல்ட் ஸ்பீட் வந்து கிடைச்சிரும். பெல்ட் ஸ்பீட் வந்துன்னா 15.49 மீட்டர் பெர் செகண்ட். இது வந்துன்னா செகண்ட் ஸ்டெப். சரியா? நெக்ஸ்ட் வந்துன்னா தேர்ட் ஸ்டெப் வந்துன்னா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் வந்து ஃபார்முலா வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.54 வந்து இருக்கும். சரியா? டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.54 பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து இருக்கும். ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி டிவைடட் பை சி இன்டூ 60 டிகிரி அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ கேபிட்டல் டின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி லார்ஜர் புள்ளி. ஸ்மால் டின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி. சி கேபிட்டல் சின்றதுனா சென்டர் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து என்ன தெரியும், ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் வேல்யூ வந்து டீட்டோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 180 டிகிரி மைனஸ் கேபிட்டல் டியோட வேல்யூ நமக்கு தெரியும் 1.2, ஸ்மால் டியோட வேல்யூ வந்து 0.4, சின்றது சென்டர் டிஸ்டன்ஸ் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க 3 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து டீட்டோட வேல்யூ வந்து என்ன கால்குலேட் பண்ணுறோம். டீட்டோட வேல்யூ வந்து என்ன வருதுன்னா 164 டிகிரி வந்து வருது. நெக்ஸ்ட் வந்துன்னா லோட் ரேட்டிங் அட் 10 மீட்டர் பெர் செகண்ட். ஸ்டெப் 4 வந்துன்னா லோட் ரேட்டிங் அட் 10 மீட்டர் பெர் செகண்ட் வந்து கால்குலேட் பண்ணும். சரி, லோட் ரேட்டிங் கால்குலேட் பண்ண டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.54 வந்து பார்க்குறோம். ஸோ 7.54 வந்துன்னா லோட் ரேட்டிங்க்கு வந்துன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து ஹை ஸ்பீட் இருக்குது, இன்னொன்று வந்துன்னா 410 ஒன்று இருக்குது. இந்த ரெண்டில் வந்து ஏதாவது ஒன்று வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து என்ன செலக்ட் பண்ணுறது ஸோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கொஷினில் பவரோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 22 கிலோவாட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வி கன்சிடரிங் இட் அஸ் ஹெவி டியூட்டி அப்ளிகேஷன். சரியா? ஹெவி டியூட்டி அப்ளிகேஷன் சொல்லி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 10 அப்படின்னா லைட் டியூட்டி அப்ளிகேஷன்ஸ். ஸோ 10 to 20 அப்படின்னுச்சுன்னா மீடியம் டியூட்டி அப்ளிகேஷன்ஸ். எபவ் 20 அப்படிக்கு மேலே போச்சுன்னா நமக்கு வந்துன்னா ஹெவி டியூட்டி அப்ளிகேஷன்ஸ். ஸோ அப்போ வந்து ஹெவி டியூட்டி அப்ளிகேஷனுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் நம்ம வந்து இது செலக்ட் பண்ணணும்னா
ஹெவி டியூட்டி அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேஜ் நம்பர் 7.52 வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 2 இருக்குது. ஒன்று வந்து ஹை ஸ்பீட் இருக்குது, ஒன்று வந்து ஃபோர்ட் இருக்குது. ஸோ ஹெவி டியூட்டி அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃபோர்ட் வந்து செலக்ட் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ வந்து ஃபோர்ட்டு 949G டக் பெல்ட்டிங். அதோட இதுக்கு வந்து என்னன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோவாட்டில் நம்ம வந்து செலக்ட் பண்ணப்போ 0.0289 கிலோவாட் பெர் mm பெர் ப்ளை. ஓகே. ஸோ லோட் ரேட்டிங் வந்து என்னன்னா load rating at 10 meter per second is 0.0289 kilowatt per mm per ply. இது வந்து இந்த வேல்யூ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.54 வந்து எடுத்திருக்கு. சரியா? ஸோ அப்போ வந்து லோட் ரேட்டிங் வந்து என்ன லோட் ரேட்டிங் ஆர் பவர் ரேட்டிங் அப்படின்றது சொல்லுவோம், ரெண்டுமே சேம் தான். ஸோ 0.0289 கிலோவாட் பெர் mm பெர் ப்ளை ஃபார் ஹெவி டியூட்டி அப்ளிகேஷன். சரியா? அதில் வந்து என்ன 42949G டக் பெல்ட்டிங். ஓகே. இதனா லோட் ரேட்டிங் அட் 10 மீட்டர் பெர் செகண்ட். நெக்ஸ்ட் வந்து load rating at for belt at V meter per second. இந்த V meter per second அப்படின்றதுனா V அப்படின்றது வந்துன்னா calculated speed. சரியா? calculated belt speed. சரியா? calculated belt speed இது வந்துன்னா ஸ்டெப் 2ல வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிப்போம். ஸ்டெப் 2ல வந்து கால்குலேட் பண்ணிப்போம். ஃபார்முலா வந்துன்னா பவர் ரேட்டிங் ஃபார் பெல்ட் அட் V மீட்டர் per second வந்து என்னன்னா லோட் ரேட்டிங் அட் 10 மீட்டர் per second இன்டூ V/10. ஸோ இந்த ஃபார்முலாவும் டேட்டா புக்லேயே இருக்குது. டேட்டா புக் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7.54 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இருக்குது. லோட் ரேட்டிங் அட் V மீட்டர் per second இஸ் ஈக்குவல் டு லோட் ரேட்டிங் அட் 10 மீட்டர் per second இன்டூ V/10. ஓகே. இந்த ஃபார்முலா நமக்கு வந்து டேட்டா புக்கில் இருக்குது. இந்த V அப்படின்றதுனா கால்குலேட்டட் பெல்ட் ஸ்பீட். ஸோ Vன்றதுனா கால்குலேட்டட் பெல்ட் ஸ்பீட். ஸோ பவர் ரேட்டிங் வந்து என்னன்னா ஸோ நமக்கு லோட் ரேட்டிங் அட் 10 மீட்டர் per second தானே எவ்வளோ என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம் 0.0289. ஓகே. 0.0289 இன்ட்டு கால்குலேட்டட் பெல்ட் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 15.49. ஓகே. அப்போ 15.49 டிவைடட் பை 10 போட்டோம்னா நமக்கு வந்து பவர் ரேட்டிங் ஃபார் V மீட்டர் per second வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். ஓகே. ஸோ இது வந்துன்னா 5th ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் 6th ஸ்டெப்ன்றதுனா நம்பர் ஆஃப் ப்ளைஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். சரியா? நம்பர் ஆஃப் ப்ளைஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.52 வந்து பார்க்குறோம். சரியா? டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.52 வந்து பார்க்குறோம். 7.52ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பெல்ட் ஸ்பீடு அப்படின்றது எவ்வளோ வந்திருக்கு? பெல்ட் ஸ்பீடு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 15.49 வந்து வந்திருக்கு. சரியா? ஸோ அப்ராக்ஸாக 15 or 16 அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து என்னன்னா மினிமம் புள்ளி டயாமீட்டர் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்னன்னா இங்கே வந்து பெல்ட் ஸ்பீடுன்றது 10, 15, 20, 25, 30 மீட்டர் per seconds வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் ப்ளைஸ் 3, 4, 5, 6, 8 அந்த மாதிரி நம்பர் ஆஃப் ப்ளைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து என்னென்னா மினிமம் புள்ளி டயாமீட்டர். மினிமம் புள்ளி டயாமீட்டர் அப்படின்னா வந்துன்னா டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி. ஓகே. ஸோ நம்மளோட பெல்ட் ஸ்பீடுன்றது பார்த்தீங்கன்னா 15.49 மீட்டர் per second. அப்போ 15 வந்து பார்க்குறோம். நம்மளோட புள்ளி டயாமீட்டர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் புள்ளி டயாமீட்டர் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.4 மீட்டர். அப்போ வந்துன்னா 400 mm. ஓகே. ஸோ 0.4 மீட்டர்னா அந்த 400 mm. ஸோ இந்த 15 மீட்டர் per secondல 400 mm வந்து பார்க்குறோம். சரியா? ஸோ அப்போ வந்து என்ன 15 மீட்டர் per secondல 400 mm கிடையாது. ஸோ அப்போ வந்து என்ன இன் பிட்வீன் வந்து என்ன 6 and 8 வந்து வருது. ஸோ நம்ம வந்து என்ன அப்ராக்ஸாக 6ன்றது வந்து எடுத்துக்கிறோம். ஓகே. நம்பர் ஆஃப் ப்ளைஸ் வந்துட்டு ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன 15.49 மீட்டர் per second. ஸோ அப்போ 15 வந்து பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 315 இருக்குது. அடுத்து வந்துன்னா 500 இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்பர் ஆஃப் ப்ளைஸ் வந்து என்ன வருது எய்தர் 6 or 8ன்றது வருது. ஓகே. ஸோ நம்ம வந்து நம்பர் ஆஃப் ப்ளைஸ் வந்து 6ன்றது வந்து அப்ராக்ஸாக வந்து எடுத்துக்கிறோம். ஓகே. நம்பர் ஆஃப் ப்ளைஸ் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்றது வந்து இந்த பேஜ் நம்பர் 7.52 வந்து எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ அப்போ வந்து என்ன ஃபார் ஸ்பீட் 15.49 அண்ட் டயாமீட்டர் வந்து என்ன டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி 400 mm. நம்பர் ஆஃப் ப்ளைஸ் வந்து என்ன 6 அப்படின்றது வந்து அப்ராக்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்தோம்னா பவர் ரேட்டிங் ஆஃப் பெல்ட் வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ பவர் ரேட்டிங் ஆஃப் பெல்ட் வந்தோம்னா நம்பர் ஆஃப் ப்ளைஸ் இன்டூ ரேட்டிங் பெர் mm பெர் ப்ளை. ஸோ நம்பர் ஆஃப் ப்ளைஸ் வந்து ஸ்டெப் 6ல வந்து என்ன கால்குலேட் பண்ணியிருப்போம். ரேட்டிங் பெர் இது வந்து ஸ்டெப் 5ல வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ ரேட்டிங் வந்து இங்கே வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ரேட்டிங் பவர் ரேட்டிங் வந்து ஃபார் V மீட்டர் per second வந்து 0.04477. ஸோ அந்த வேல்யூ வந்து என்ன ஸோ நம்பர் ஆஃப் ப்ளைஸ் வந்து 6 இன்டூ 0.04477. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்னது பவர் ரேட்டிங் ஆஃப் பெல்ட் வந்து கிடச்சிடும். சரியா? ஸோ பவர் இது வந்து 7th ஸ்டெப். ஸோ 7th ஸ்டெப் வந்து பவர் ரேட்டிங் ஆஃப் பெல்ட் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். அது வந்து என்ன நம்பர் ஆஃப் ப்ளைஸ் இன்டூ ரேட்டிங் பெர் mm பெர் ப்ளை. இது வந்து 7th ஸ்டெப்.
நெக்ஸ்ட் வந்து நான் 8th ஸ்டெப் அப்படின்றதுனா டிசைன் பவர் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ அதோட ஃபார்முலா வந்துன்னா டிசைன் பவர் இஸ் ஈக்குவல் டு ரேட்டட் பவர் இன்ட்டு லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் டிவைடட் பை ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர். சில ரேட்டட் பவர் அப்படின்றது வந்துன்னா கொஷினில் கொடுத்துருக்க பவர். சரியா, கொஷினில் கொடுத்துருக்க பவர். ஓகே, அதாவது கொஷினில் கொடுத்துருக்க பவர் லோடு கரெக்ஷன் ஃபேக்டரும் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டரும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். சரியா, ஸோ ஃபஸ்ட் வந்துன்னா லோடு கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து பார்ப்போம். ஸோ லோடு கரெக்ஷன் ஃபேக்டர் வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.53. ஸோ லோடு கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.53 பார்க்குறோம். நமக்கு வந்து கொடுத்துருக்க அப்ளிகேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ரோலிங் மிஷின் அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து நமக்கு வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ நமக்கு வந்து என்ன, ஸோ ரோலிங் மிஷின் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது வந்து பார்க்குறோம். ஸோ இங்கே வந்தோம்னா ஷார்ட் லோடில் ரோலிங் மில்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ அப்போ அதோட லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து என்னது 1.5. சரியா, ஸோ வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருந்தோம்னா அப்ளிகேஷன் வைஸ் பார்க்குறோம், ஆர் லோடு கொடுத்துருந்தாங்கன்னா லோடு வைஸ் நமக்கு வந்து பார்க்குறோம். நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரோலிங் மில்ஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட லோடு கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து என்ன 1.5. ஸோ இந்த வேல்யூ வந்து நோட் பண்ணிக்கிறோம். சரியா, ஸோ லோடு கரெக்ஷன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 1.5. இந்த வேல்யூ வந்துன்னா நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துன்னா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.54 வந்து பார்க்குறோம். ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டருக்கு வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.54 வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் கீழே வந்துன்னா ஒரு டேபிள் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்துன்னா டிகிரிஸ் 90 டிகிரி டு 250 டிகிரி வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட டீட்டாவோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டீட்டாவோட வேல்யூ வந்து 164 டிகிரி. ஓகே, ஸோ 164 டிகிரின்றது வந்துன்னா இதில் இருக்காது. 160 வந்து 160 டிகிரி இருக்குது, 170 டிகிரி இருக்குது. 160க்கு வந்துன்னா 1.08 வேல்யூ இருக்குது. 170க்கு வந்துன்னா நமக்கு வந்து 1.04 வேல்யூ இருக்குது. ஸோ இந்த இன்பிட் நமக்கு வந்து 164 வேணும். சரியா, 164 டிகிரி வேணும்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும், ரெண்டுக்குமே இன்டர்போலேட் பண்ணணும், ஆர் இன்டர்மீடியட் வேல்யூ வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். சரி, இன்டர்போலேட் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். சரியா, ஸோ 160க்கு வந்துன்னா 1.08 வேல்யூ இருக்குது, 170க்கு வந்து 1.04 வேல்யூ இருக்குது. சரியா, ஸோ இப்போ வந்து 164க்கு வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ 160 டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.08 வேல்யூ இருக்குது, 170க்கு வந்து 1.04 வேல்யூ இருக்குது. ஸோ ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னா 0.404. ஸோ ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்துன்னா 0.04. அப்போ ஒரு டிகிரியோட வேல்யூ வந்து என்னன்னா டிவைடட் பை 10 போடும். இதோட டிஃப்ரென்ஸ் வந்து என்னது 10. ஓகே, 160 to 170 டிகிரி, இதோட டிஃப்ரென்ஸ் வந்துன்னா 10. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 0.04 டிவைடட் பை 10 போடும்போது 1 டிகிரியோட வேல்யூ வந்துன்னா 0.004. ஓகே, 1 டிகிரியோட வேல்யூ வந்து 0.004. நமக்கு வந்து என்னன்னா 164 வேணும். சரி, 164 டிகிரி வேணும். நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 160க்கும் 170க்கும் வந்து என்னது டிக்ரீஸ் வந்து ஆகுது. சரி, 1.08லேருந்து 1.04 வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 1.08 மைனஸ் 0.004 இன்ட்டு 4, அதாவது 4 டிகிரி. ஓகே, ஒரு டிகிரிக்கு வந்து 0.004. அப்போ நமக்கு வந்து 164 வேணும்னா 160 ப்ளஸ் 4 அப்படின்றது வந்து எடுப்போம். சரியா, ஸோ நமக்கு வந்து என்னன்னா இங்கே வந்து என்ன, நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறனால 160 டிகிரி மைனஸ் 4 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, 160 டிகிரி அப்போ 0.004 இன்ட்டு 4 எடுத்துகிட்டு, ஸோ வந்து என்ன 1.08 மைனஸ் இந்த வேல்யூ போட்டோம்னா நமக்கு வந்து 164க்கான டிகிரி வேல்யூ வந்து என்ன, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1.064. சரியா, ஸோ தீட்டாவோட வேல்யூ வந்துட்டு, ஸோ லோடு ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 164 டிகிரிக்கு ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1.064. ஓகே, சரி இப்போ வந்து டிசைன் பவர் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ டிசைன் பவருக்கு என்னன்னா ரேட்டட் பவர் இன்ட்டு லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் டிவைட் பை ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர். ஸோ ரேட்டட் பவர் அப்படின்றது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க பவர் 22 கிலோவாட். லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து இங்கே வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம் 1.5. அடுத்து வந்துன்னா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் வந்துன்னா 1.064. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி டிசைன் பவர் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடும். இது வந்துன்னா 8th ஸ்டெப்பு. ஓகே, ஸோ லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்துன்னா பேஜ் நம்பர் 7.53 வந்து பார்க்கணும். ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் வந்துன்னா பேஜ் நம்பர் 7.54 வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து வித் ஆஃப் தி பெல்ட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ வித் ஆஃப் த பெல்ட் இஸ் ஈக்குவல் டு டிசைன் பவர் பை பவர் ரேட்டிங் ஆஃப் தி பெல்ட். ஸோ டிசைன் பவர்ன்றது வந்துன்னா நம்ம வந்து 8th ஸ்டெப்பில் வந்து கால்குலேட் பண்ணிக்கோ 31 கிலோவாட். பவர் ரேட்டிங் ஆஃப் த பெல்ட் வந்துன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில், சரியா, 7th ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். சரியா, ஸோ வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து வித் ஆஃப் த பெல்ட் வந்து 115.4 mm வந்து நமக்கு வந்து கிடைக்குது. வித் ஆஃப் த பெல்ட் வந்து 115.4 mm வந்து கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து என்ன ஸ்டாண்டர்ட் வித் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் ஃப்ரம் R20 சீரிஸ். சரி, ஸ்டாண்டர்ட் வித் வந்துன்னா ஃப்ரம் R20 சீரிஸ் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.20 வந்து பார்க்குறோம். சரியா, டேட்டா புக்கில் பேஜ் நம்பர்
7.20 வந்து பார்க்குறோம். நமக்கு வந்திருக்க வேல்யூ வந்தோம்னா 100க்கு மேலே இருக்குது சரியா. ஸோ 115.4 இருக்குது சரியா. நமக்கு வந்திருக்க வேல்யூ வந்து 100க்கு மேலே இருக்கனால இது வந்து என்ன பண்ணணும், இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த வேல்யூஸ் வந்துட்டு இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட் வேல்யூ வந்து என்ன 100 வரும், நெக்ஸ்ட் வந்து 112 வரும், நெக்ஸ்ட் வந்துன்னா 125 வரும், நெக்ஸ்ட் 140 160 அந்த மாதிரி வந்தோம்னா வேல்யூஸ் நமக்கு வந்து போகும் சரியா. நமக்கு வந்து வந்திருக்க வேல்யூஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். 10க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை வேல்யூவை இன்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 100க்கு மேலே இருந்துச்சுன்னா இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ வந்து ஃபஸ்ட் வந்து 100, நெக்ஸ்ட் வந்து 112, நெக்ஸ்ட் வந்துன்னா 125, நெக்ஸ்ட் வந்து 140 சரியா. ஸோ நமக்கு வந்திருக்க வேல்யூ வந்துன்னா 115.4, அதாவது இன் பிட்வீன் திஸ் டூ 112க்கும் 125க்கும் நமக்கு இடையில இருக்குது. ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்துன்னா 125 mm சரியா. ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் வித் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டாண்டர்ட் வித் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 125 mm. ஸோ ஸ்டாண்டர்ட் வித்தோட வேல்யூ வந்துட்டு 125 mm. ஸோ என்னன்னா வித் ஆஃப் தி பெல்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா வித் ஆஃப் த புள்ளி வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ வித் ஆஃப் த புள்ளி கால்குலேட் பண்ணால் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.54 பார்க்குறோம். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.54 பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்திருக்க வித் ஆஃப் த பெல்ட் வந்துன்னா 125 mm சரியா. ஸோ அப்போ வந்துன்னா ஃபஸ்ட் வந்துன்னா 0 to 125, நெக்ஸ்ட் வந்து 125 to 250, நெக்ஸ்ட் தேர்ட் வந்துன்னா 250 to 375, ஃபோர்த் வந்து 375 to 500. ஸோ அப்போ வந்துன்னா நமக்கு வந்திருக்க வேல்யூ வந்துன்னா 125 ஓகே. ஸோ அப்போ 125க்கு வந்து என்ன பண்ணணும், with pulleys to be wider than the belt width by mm அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வைடர் அப்படின்னா அது என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும் சரியா. ஸோ புள்ளியோட வித் வந்து எப்போங்க அதிக பெல்ட்டோட வித்தை விட அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ 125 + 25, ஸோ 125 + 25 அப்படின்றப்ப வந்து என்னன்னா 150 mm. ஸோ வித் ஆஃப் த புள்ளி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வித் ஆஃப் த புள்ளின்றது வந்து 125 + 25, ஸோ 150 mm வித் ஆஃப் த புள்ளி வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா லென்த் ஆஃப் த பெல்ட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ லென்த் ஆஃப் த பெல்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.53 இருந்ததுனா நமக்கு வந்து கொஸ்டின் வந்து என்ன டைப் ஆஃப் பெல்ட்ன்றது வந்து கொடுக்கல, என்ன டைப் ஆஃப் டிரைவ் அப்படின்றது வந்து கொடுக்கல. ஸோ நம்ம வந்து கன்சிடரிங் ஓப்பன் பெல்ட் டிரைவ் சரியா. ஓப்பன் பெல்ட் டிரைவ் எடுத்துகிட்டு இந்த ஃபார்முலா வந்து எடுத்துக்கிறோம் சரி. L = 2 × C π/2 D + small d + D - small d the whole square / 4C ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து என்னென்னா எல்லா வேல்யூஸுமே இதில் தெரியும். ஸோ 2 × 3 சின்றது வந்து சென்டர் டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் π/2 D வந்துன்னா 1.2, ஸ்மால் d வந்து 0.4, அதே மாதிரி இங்கே வந்து D வந்து 1.2, ஸ்மால் d வந்து 0.4, 4 × C. ஸோ நமக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், லென்த் ஆஃப் த பெல்ட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். இது வந்துன்னா லாஸ்ட் ஸ்டெப், லென்த் ஆஃப் த பெல்ட் வந்து இது பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா லென்த் வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். லென்த் வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7.53 சரியா. பேஜ் நம்பர் 7.53 வந்து பார்க்குறோம் பெல்ட் டென்ஷன் அப்படின்றது வந்து இருக்குது சரியா. ஸோ பெல்ட் ஆஃப் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ப்ளைஸ் வந்து என்னது 6 ப்ளைஸ். ஸோ அப்போ வந்து என்னது பெல்ட் லென்த் வந்து என்ன பண்ணணும் 1% வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும் சரியா. அங்கே வந்து என்னன்னா கரெக்ட் இனிஷியல் டென்ஷன் இஸ் அப்டைன் பை கட்டிங் தி பெல்ட் ஷார்ட்டர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க சரியா. அப்போ வந்து ஆக்சுவல் லென்த் வந்துன்னா ஆக்சுவல் லென்த்லேருந்து 1% வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஆர் 10 mm per meter length shorter அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. 10 mm per meter length shorter அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்திருக்க லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 8.565 மீட்டர். ஸோ 10 mm ஒரு 10 mm per meter length shorter அப்படின்னா இருந்தோம்னா ஸோ 8.565 × 0.01 போட்டோம்னா நமக்கு வந்து எவ்வளோ வருது 0.08565 ஓகே. ஸோ அதுலேருந்து 8.565லேருந்து இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன நினச்சிரும் கரெக்டட் லென்த் வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடச்சிரும் ஓகே. இங்கே வந்து என்னன்னா 10 mm ஷார்ட்டர் அப்படின்றது சொன்னனால சரியா, 1% வந்து ஷார்ட்டர் அப்படின்றதுனால ஓகே. 1% ஆர் 10 mm ஷார்ட்டர், 10 mm per meter length ஷார்ட்டர். ஒரு மீட்டருக்கு 10 mm வந்து கம்மி ஓகே. ஸோ நமக்கு வந்து என்னென்னா 8.565 மீட்டர். அப்போ 8.565 × 0.01 ஓகே. ஸோ நமக்கு வந்து பெர் மீட்டர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், பெர் மீட்டர்னு சொல்லியிருக்கனால. ஸோ ஒரு மீட்டருக்கு 10 mm, அப்போ 8.565 × 0.01 அந்த வேல்யூ வரும். அதை வந்து என்ன டோட்டல் லென்த்தோட சப்ஸ்டிட் மைனஸ் பண்ணும்போது நமக்குன்னா கரெக்டட் லென்த்தோட வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடச்சிடும் சரியா. ஸோ இதான் வந்துன்னா டிசைன் ஆஃப் ஃப்ளாட் பெல்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துன்னா லாஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஆன்சர் எல்லாத்தையுமே எடுத்து எழுதணும். ஸோ பெல்ட் செலக்டட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டன்லப் ஃபோர்ட்டு இங்கே வந்து என்ன நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருப்போம் சரியா. இங்கே வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம்
ஃபோர்ட்டு 949G டக் பெல்ட்டிங். ஸோ அதான் இங்கேருந்து எழுதிருக்கு சரியா. டன்லப் ஃபோர்ட் 949G ஃபேப்ரிக் பெல்ட்டு. ஸ்பீட் ரேஷியோ வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க I=3. டயமீட்டர் ஆஃப் த லார்ஜர் புள்ளி வந்து டயமீட்டர் =1.2 மீட்டர். அடுத்து டயமீட்டர் ஆஃப் த ஸ்மாலர் புள்ளி வந்தோம்னா ஸ்மால் d =0.4 மீட்டர். சென்டர் டிஸ்டன்ஸ் C வந்தோம்னா 3 மீட்டர். லென்த் ஆஃப் த பெல்ட் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம் 8.479 சரியா. கரெக்டட் லென்த் என்ன 8.479 மீட்டர். அடுத்ததுனா வித் ஆஃப் த பெல்ட் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ வித் ஆஃப் த பெல்ட் வந்து எவ்வளவு? ஸோ வித் ஆஃப் த பெல்ட் வந்து என்ன 125 mm. அடுத்து வித் ஆஃப் த புள்ளி வந்தோம்னா 150 mm. நம்பர் ஆஃப் ப்ளைஸ் வந்தோம்னா 6 சரியா. ஸோ அடுத்து கடைசியில் வந்தோம்னா ஆன்சர் வந்து எடுத்து எழுதணும். ஓகே, இதான் வந்தோம்னா டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் ஃப்ளாட் பெல்ட் ட்ரைவ். சரி வந்தோம்னா ஃபஸ்ட்டு வந்தோம்னா ஸ்பீட் ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்தோம்னா பெல்ட் ஸ்பீட் வந்து கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஆர்க் ஆஃப் கான்டாக்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு லோட் ரேட்டிங் 10 மீட்டர்/செகண்ட். இது வந்து லைட் லோடா ஆர் ஹெவி டியூட்டி லோடா அப்படின்றது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்தோம்னா லோட் ரேட்டிங் வந்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பவர் ரேட்டிங் ஃபார் பெல்ட் அட் V மீட்டர்/செகண்ட். நெக்ஸ்ட் வந்தோம்னா நம்பர் ஆஃப் ப்ளைஸ் வந்தோம்னா பேஸ்ட் அப்பான் தி ஸ்பீடுக்கும் டயமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி D அப்படின்றதுனா டயமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி சரியா. அதை பேஸ் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ளைஸ் வந்து இது பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பவர் ரேட்டிங் வந்து கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்தோம்னா டிசைன் பவர் கால்குலேட் பண்ணும்போதுனா நமக்கு வந்து லோட் கரெக்ஷன் ஃபேக்டரோ ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டரோ வந்தோம்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி டிசைன் பவர் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் வித் ஆஃப் த பெல்ட் வந்து கால்குலேட் பண்ணோம். அதோட ஃபார்ம் வந்து டிசைன் பவர் பை பவர் ரேட்டிங் ஆஃப் த பெல்ட்டு. ஸோ அதுலேருந்து ஸ்டாண்டர்ட் வித்து கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் வித் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வித் ஆஃப் த புள்ளி வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். லாஸ்ட் வந்து லென்த் ஆஃப் தி பெல்ட் வந்து கால்குலேட் பண்ணணும். நான் வந்து கொஸ்டினில் கொடுக்காதனால நான் ஓப்பன் பெல்ட் ட்ரைவ்னு எடுத்துக்கிட்டேன். இன்கேஸ் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அது என்ன பெல்ட் ட்ரைவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு ஃபார்முலாஸ் வந்து சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்தோம்னா கரெக்டட் லென்த் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, இதில் வந்து என்னன்னா டேட்டா புக்கில் வந்து என்ன ஒரு சில ஃபார்முலாஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் ரேஷியோ ஃபார்முலா வந்து இருக்காது, பெல்ட் ஸ்பீட் ஃபார்முலா வந்து இருக்காது. ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் இருக்கும். இந்த பவர் ரேட்டிங்க்கும் அதனா ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பவர் ரேட்டிங் ஆஃப் பெல்ட்டுக்கு தான் ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் வந்து இருக்காது. டிசைன் பவருக்கும் வந்தோம்னா ஃபார்முலா டேட்டா புக்கில் இருக்காது. வித்துக்கும் நமக்கு வந்து ஃபார்முலா டேட்டா புக்கில் இருக்காது. லென்த் வந்தோம்னா நமக்கு வந்து ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் இருக்கும் சரியா. ஸோ வந்தோம்னா ஸோ ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து டேட்டா புக்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அக்கார்டிங்லி நம்ம வந்து சம் வந்து சால்வ் பண்ணோம். ஓகே, ஸோ இன்கேஸ் இந்த ப்ராப்ளத்தில் வந்து ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா மெயில் பண்ணலாம். உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து என்ன PDF வேணும்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதில் போயிட்டாங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.